இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 112 அதிகாரம் 2 அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் பூமியிலே பலத்திருக்கும்படி உன் சந்ததியும் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால், இதோ கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு, கர்த்தரையே தெய்வமாக கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ அவர்களுடைய சந்ததி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை, அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வம்சம் பூமியிலே பலத்திருக்கும். அவர்கள் பூமியில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் வார்த்தையின்படி நடக்கிற நாம் பூமியிலே பலத்திருப்போம். உன் சந்ததியை பலத்திருக்க பண்ணுவார். அவர்களை ஒருத்தரும் அசைக்க முடியாது, வீழ்த்த முடியாது. அப்படிப்பட்ட பலத்தையும் இதோ இந்த பூமியில் பலத்திருக்கும் அநேகரை ஆண்டு கொள்ளும்படியான கிருபையை கர்த்தருக்கு பயப்படுகளுடைய சந்ததி அவர் ஆசீர்வதிக்கிறார். செம்மையாய் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து மனரம்யத்தோடு சமாதானத்தோடு எல்லோரிடம் அன்பாய் இருக்கிற செம்மையாயிருக்கிறோடைய வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றுக்கும் நாம் கோபம் கொண்டு எல்லோரிடம் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவருடைய வம்சம் அல்ல, சமாதானத்தோடு செம்மையாயிருக்கிறவருடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பலத்திருக்கும்படி செய்வார். ஆமென்.